கணிதம் 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புகளும்ல எடுத்துக்காட்டு 1.3 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். A = கணம் x உறுப்பு n, அதாவது nனா இயலெண்கள்னு சொல்லுவோம். x இயலெண்களோட உறுப்பா இருக்கும். அப்புறம் ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, 1 < x < 4. அதாவது x 1 விட பெருசா இருக்கணும், 4 விட சிறுசா இருக்கணும். அது எப்படின்னா x இப்படிதானே இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 1 இருக்கு. 1 விட x பெருசா இருக்கணும், 1 தான் சிறுசு. அதுக்கப்புறம் உள்ள நம்பர்லாம் இருக்கலாம். வாய் திறந்திருக்கிறது பெருசு அப்படின்னு அர்த்தம். வாய் எந்த பக்கம் திறந்திருக்கு, எக்ஸ் பக்கம் திறந்திருக்கு. அப்ப 1ன்ற பக்கம் வாய் குறுகி இருக்கு, அப்ப 1ன்றது சிறுசு. வாய் திறந்திருக்க எக்ஸ் பக்கம் பெருசு, அப்ப 1 விட பெருசா இருக்கணும் எக்ஸ். அப்ப 1 விட பெருசுனா 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி இயலெண்கள்ன்றனால போய்கிட்டே இருக்கும். 4 விட எக்ஸ் என்னவா இருக்கணும், 4 தான் அதிகபட்ச பெருசு, 4 விட எக்ஸ் சிறுசா இருக்கணும். அப்படின்னா இப்ப எக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 4 விட சிறுசுனா இப்போ 1 விட பெருசு 2, 3, 4 விட சிறுசு 4 தான் அதிகபட்ச பெருசு, 4 விட சிறுசுனா அது 3. அப்ப 2, 3 தான் ஏயோட உறுப்பு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரியே பி அப்படின்றதோட உறுப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப பி யோட உறுப்பு என்ன சொல்லிருக்காங்க, 0 < or = x < 2 சொல்லிருக்காங்களா. அப்போ இப்போ என்ன சொல்லுது, எக்ஸ் 0 விட பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா எக்ஸ் பக்கம் தான் பெருசு, வாய் விரிஞ்சிருக்கு. அப்ப 0 விட பெருசா இருக்கணும்னா கீழே ஒரு அடிக்கோடு போட்டிருக்காங்களா, அப்போ 0 விட பெருசு மற்றும் 0வையும் என்ன செய்யணும், நம்ம சேர்த்துக்கணும். அப்ப 0வையும் சேர்த்துக்கிறோம் கீழே அடிக்கோடு போட்டனால. அடுத்து 0 விட பெருசா இருக்கணும். அடுத்த நம்பர் 1 பெருசு, அதுக்கு அடுத்து 2, அடுத்து 3. இப்போ x belongs to w இருக்கா, அப்ப அது முழு எண்ணா அர்த்தம். அப்ப முழு எண்ணா 0ல இருந்து எது வரையனாலும் போய்கிட்டே இருக்கும். இப்போ 0 விட 0வை சேர்த்துக்கோ, 0ல இருந்து பெருசு அப்படின்னா இந்த பக்கம் போகும். அதுல 2 விட சிறுசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2க்கு கீழே கோடு போடல, அந்த கிரேட்டர் தன் சிம்பிளுக்கு கீழே கோடு இல்ல. அந்த கோடு இல்லாதனால 2 விட சிறுசுன்னு தான் எடுத்துக்கணும், 2 எடுத்துக்க முடியாது. அப்போ பியோட உறுப்பு 0,1. இதே மாதிரியே சியோட உறுப்பு சொல்லிருக்காங்க. சி x belongs to n. அது எக்ஸோட உறுப்பு n இயலெண்கள்ல. அப்ப 1ல இருந்து ஆரம்பிக்கும் இயலெண்கள், 1ல இருந்தே போய்கிட்டே இருக்கும். எது உடைய அப்படின்னு கண்டிஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, x < 3. 3 தான் எக்ஸுக்கு பெரிய நம்பர், 3 தான் அதிகபட்ச பெரிய நம்பர். அப்ப 1ல இருந்து தான் இயலெண்கள் ஆரம்பிக்கும். 1, 2, 3 சேர்க்க கூடாது, கீழே ஒரு கோடு போடல. அப்ப 3 தான் பெரிய நம்பர்னா 3 சேர்க்க வேண்டியது இல்லை அப்படின்றால 1,2 தான் சியோட விடை. இப்போ பிரிவு 1ல என்ன சொல்லிருக்காங்க, A x B யூனியன் C = A x B யூனியன் A x C சொல்லியிருக்காங்க. பிரிவு 2 A x B வெட்டு C = A x B வெட்டு A x C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப தீர்வு அப்படின்னு போட்டா A யோட உறுப்பு கண்டுபிடிச்சிருக்கோமா 2, 3. B யோட உறுப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் 0,1. C யோட உறுப்பு கண்டுபிடிச்சோம் 1,2. பட்டியல் முறையில எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. A = 2, 3 அப்படின்னு கணக்குறிக்குள்ள எழுதணும். அதே மாதிரி B = 0,1 கணக்குறிக்குள்ள, C = 1,2 கணக்குறிக்குள்ள நம்ம எழுதி முடிக்கிறோம். இந்த கணக்குறி க்ளோஸ் பண்ணணும் மறக்காம. எழுதி முடிச்சிட்டோமா. இப்ப அடுத்து பிரிவுல A x B யூனியன் C = A x B யூனியன் A x C இருக்கா. இடது கை பக்கத்துல உள்ளது, இதுதான் இடது கை பக்கம். இத செஞ்சுட்டு அடுத்து வலது கை பக்கத்துல உள்ளத செஞ்சு இரண்டும் சமமா அப்படின்றத சரி பார்க்கணும். இப்போ இடது கை பக்கத்துல உள்ளதை செய்வோமா. செய்யும் போது A x B யூனியன் C, இதுல B யூனியன் C எடுத்து எழுதிக்காங்க. B யூனியன் C அப்படின்னா கணம் B யில் உள்ள உறுப்புகள் 0,1, யூனியன் கணம் C யில் உள்ள உறுப்புகள் 1,2. யூனியன் அப்படின்னு சொன்னாங்களாலே, யூ அப்படின்னு போட்டு யூனியன் சொன்னாங்கனாலே அது சேர்த்து எழுதணும்னு அர்த்தம். சேர்த்து எழுதணும் அப்படின்னா இங்க இல்ல எல்லா உறுப்பையுமே ஒரு கணக்குறிக்குள்ள சேர்த்து எழுதணும். இப்போ 0,1ன்றது B ல உள்ள உறுப்பு, அடுத்து 1,2ன்றது C ல உள்ள உறுப்பு. ஆனா கணக்குறிக்குள்ள ஒரு நம்பரை ஒரு தடவை தான் எழுதணும், 1 2 தடவை எழுத முடியாது. அப்போ
என்ன எழுதணும் அப்படின்னா மொத்தமா சேர்த்து எழுதும் போது 0,1, இதுல 1 இன்னொரு தடவை இருக்கு, அதை எழுதக்கூடாது, சொன்ன மாதிரியே 2 அப்படின்னு கணக்குரிய க்ளோஸ் பண்ணும். இதுதான் பி யூனியன் சியோட உறுப்புகள். அடுத்து ஏ கிராஸ் பி யூனியன் சின்னு இருக்கா. அப்ப பி யூனியன் சிக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் விடை. அப்ப ஏயோட மதிப்பை முத போடணும். அப்ப 2,3 அப்படின்றது ஏயோட மதிப்பு. கிராஸ் பெருக்கல் பி யூனியன் சிக்கு நம்ம ஒரு மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம்ல 0,1,2ன்னு அதோட மதிப்பை போடுறோம். போட்டு வரிசைச்சோடி முறையில நம்ம இதை பெருக்க போறோம். வரிசைச்சோடி முறை அதாவது கணங்களின் பெருக்கல் அப்படின்னாலே அது வரிசைச்சோடி முறை தான். அதுல பெருக்கும் போது முதல் இதுல உள்ள முதல் ஸ்தானத்தை எடுத்துக்கோங்க. அத இரண்டாவது உறுப்புல உள்ள எல்லா ஸ்தானத்துங்களையோடையும் பெருக்கணும். அதாவது ஜோடி ஜோடியா எழுதணும். பெருக்கணும்ன்றது கணங்கள்ல எப்படின்னா ஜோடி ஜோடியா எழுதணும். அதாவது 2,0, 2,1, 2,2 ஜோடி ஜோடியா எழுதி முடிச்சாச்சா. அடுத்து அதே மாதிரியே இதுல இரண்டாவது உள்ள உறுப்பு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அத இதுல உள்ள ஒரு உறுப்போடையும் ஜோடி ஜோடியா எழுதணும் பெருக்கிறதுல. அப்போ 3,0, 3,1, 3,2 இதுதான் ஏ கிராஸ் பி யூனியன் சியோட மதிப்பு, மொத்த மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இத சமன்பாடு 1ன்னு சொல்லி இடதுகை பக்கத்தை கண்டுபிடிச்சாச்சு. 1ன்னு எழுதிக்கோங்க. அடுத்து வலதுகை பக்கம். வலதுகை பக்கத்துல ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு ரெண்டையும் சேர்த்து எழுதணும். யூனியன் ரெண்டுக்கும் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும்னா முதல் ஏல உள்ள உறுப்புகள் கிராஸ் பியில் உள்ள உறுப்புகள். கணங்களை பொறுத்து பெருக்கல்ன்றது கார்டீசியன் பெருக்கல். அது வரிசை சோடிகளா எழுதுறதுதான் அப்படின்றது டக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். இப்போ கணங்களை பொறுத்து பெருக்கல்னு சொன்னா ரெண்டையும் ஜோடி ஜோடியா எழுதி விடணும் அப்படின்றது ஞாபகம் வரணும். ஞாபகம் வந்துச்சுன்னா முதல் இதுல உள்ள உறுப்பு அதான் இரண்டாவது உள்ள ஒரு உறுப்போடையும் ஜோடி எழுதணும். 2,0, 2,1 அதே மாதிரி முதல் இதுல உள்ள இரண்டாவது உறுப்பை இரண்டாவது இதுல உள்ள ஒவ்வொரு உறுப்போடையும் ஜோடி எழுதணும். 3,0, 3,1 இப்ப எழுதியாச்சா. இது ஏ கிராஸ் பி. அதே மாதிரி கணம் ஏயில் உள்ள உறுப்புகளை எடுத்து எழுதணும். ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதனால கணம் ஏயில் உள்ள உறுப்புகளை எடுத்து எழுதணும். 2,3 அதே மாதிரி கிராஸ் கணம் சியில் உள்ள உறுப்புகள் 1,2 எழுதியாச்சு. அப்போ ஏயில் உள்ள உறுப்பு இதுல உள்ள உறுப்பை இரண்டாவது இதுல உள்ள ஒவ்வொரு உறுப்போடையும் ஜோடி சேர்த்து எழுதணும். 2,1, 2,2 அதே மாதிரி இதுல உள்ள இரண்டாவது உறுப்பு அடுத்த உறுப்பை இரண்டாவது இதுல உள்ள ஒரு உறுப்போடையும் வழக்கம் போல ஜோடி சேர்த்து எழுதணும். அப்ப 3,1, 3,2 ஏ கிராஸ் சியும் எழுதியாச்சு. இப்போ ஏ கிராஸ் பியையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா இப்போ ஏ கிராஸ் பி உறுப்புகள் இது, ஏ கிராஸ் சியோட உறுப்புகள் இது, ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னா 2,0 எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் 2,0 முதல் உறுப்பு. அடுத்து 2,1 இங்க ஒரு தடவை இங்க ஒரு தடவை இருக்கு. அப்ப ஒரு தடவை எழுதினா போதும். அப்ப 2,0, 2,1 எழுதியாச்சு. அடுத்து 3,0, 3,0 இங்க இருக்கு இங்க இல்ல, அதனால 3,0 எழுதியாச்சு. அடுத்து 3,1 இங்க இருக்கு இங்கேயும் இருக்கு. இப்ப ஒரு தடவை எழுதினா போதும், இது எழுத வேண்டியதுல 3,1 எழுதியாச்சு. அடுத்து 2,2 எழுதணும். அடுத்து 3,2 எழுதணும். வரிசைப்படி சேர்த்து எழுதிட்டோம்னா 1 மற்றும் 2ல் இருந்து சமன்பாடு 1ஐயும் 2ஐயும் பார்த்தோம்னா 2,0, 2,1, 2,2 3,0, 3,1, 3,2 ரெண்டுலயுமே அப்படி மதிப்புகள் என்னவா இருக்கு, சமமா இருக்கா. ஓ மதிப்புகள் சமமா இருக்கா, அப்படி சமமா இருக்கு சமன்பாடு 1 மற்றும் 2ல் இருந்து. அப்ப ஏ கிராஸ் பி யூனியன் சியும் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி என்பதும் உண்மைதான். அதாவது சரிபார்க்கப்பட்டது, இரண்டும் சமம் அப்படின்னு சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரியே இதுல இரண்டாவது பிரிவு கணக்கு ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. அப்போ நம்ம ஏயோட உறுப்பு எழுதுவோம், பியோட உறுப்பு சியோட உறுப்பு எல்லாமே நமக்கு தெரியும், ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வெட்டு சி அப்படின்னா பியில் உள்ள உறுப்புகளை எழுதிட்டு வெட்டு சியில் உள்ள உறுப்புகளை எழுதுறோம். வெட்டு அப்படின்னா பொதுவான உறுப்பு. எப்படி யூனியன் அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணுமோ, வெட்டு அப்படின்னா பொதுவான உறுப்பை மட்டும் எடுத்து எழுதணும். இப்படி ஒரு அடையாளம் போட்டு வெட்டுன்னு சொல்லிட்டாங்கனாலே பொதுவான உறுப்பு அப்படின்னு அர்த்தம். பொதுவான உறுப்பு அப்படின்னா ரெண்டுலயுமே இருக்கிற உறுப்பு அப்படின்னு அர்த்தம். சோ ரெண்டுலயுமே இருக்கிற உறுப்பு என்னன்னா இங்கேயும் 1 இருக்கு இங்கேயும் 1 இருக்கு, அது 1 மட்டும்தான் ரெண்டுலயுமே இருக்கு, ரெண்டுலயும் இருக்கிற உறுப்பு 1. அதே மாதிரி ஏ கிராஸ் பி வெட்டு சி அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஏல உள்ள கணம் ஏல உள்ள உறுப்புகளை எழுதணும். கிராஸ் கணம் ஏ பி வெட்டு சில நமக்கு கிடைச்ச விடையில உள்ள உறுப்பை எடுத்து எழுதணும். கணக்குறியில 1 எழுதியாச்சு.
இப்போ இரண்டுக்கும் பெருக்கல்னா கணங்களின் பெருக்கல்னாலே கார்ட்டீசியன் பெருக்கல் தான். கார்ட்டீசியன் பெருக்கல்னு சொன்ன உடனேவே அது வரிசை ஜோடியா எழுதணும், வரிசையா ஜோடி சேர்த்து விடணும். முதல் இதுல உள்ள உறுப்பை இரண்டாவது கணத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்போடையும் ஜோடி சேர்த்து எழுதணும். அப்ப இதுல உள்ள உறுப்பு 2, அதை இரண்டாவது கணத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்போடையும் ஜோடி சேர்த்து எழுதணும்னா 2,1. அடுத்த உறுப்பு இல்ல, அதனால 2,1 மட்டும்தான். அடுத்து இதுல உள்ள இரண்டாவது உறுப்பு 3, அது இரண்டாவது உறுப்புல உள்ள ஒவ்வொரு உறுப்போடையும் ஜோடி சேர்த்து எழுதணும்னா 3,1. இப்போ விடை 2,1 3,1. இத சமன்பாடு 3ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C அப்படின்றத கண்டுபிடிக்கணும். A கிராஸ் B கண்டுபிடிச்சுக்குவோம். கணம் A உள்ள உறுப்பு கிராஸ் கணம் C உள்ள உறுப்பு கார்ட்டீசியன் பெருக்கல் வரிசை ஜோடியா எழுதணும், கணங்களின் பெருக்கல்ன்றனால ஞாபகம் வந்துடணும். ஜோடி ஜோடியா சேர்த்து எழுதணும். முதல் இதுல உள்ள உறுப்பை இரண்டாவதுல உள்ள ஒவ்வொரு உறுப்போடையும் ஜோடி சேர்த்து எழுதணும். 2,0 2,1. முதல் இதுல உள்ள இரண்டாவது உறுப்பை இரண்டாவதுல உள்ள ஒவ்வொரு உறுப்போடையும் ஜோடி சேர்த்து எழுதணும். 3,0 3,1 ஜோடி சேர்த்து எழுதியாச்சு. A கிராஸ் B கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரியே A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். ஏல உள்ள உறுப்புகள் கிராஸ் சியில் உள்ள உறுப்புகள்னு எடுத்து எழுதிட்டோம். முதல் இதில் உள்ள முதல் உறுப்பு இரண்டாவது இதில் உள்ள ஒவ்வொரு உறுப்போடையும் ஜோடி சேர்த்து எழுதணும். அதே மாதிரியே முதல் இதில் உள்ள இரண்டாவது உறுப்பை இரண்டாவது இதில் உள்ள ஒவ்வொரு உறுப்போடையும் ஜோடி சேர்த்து எழுதணும். 3,1 3,2 அப்படின்னு எழுதியாச்சா? 2,1 2,2 3,1 3,2. இப்போ A கிராஸ் B கண்டுபிடிச்சிட்டோம், A கிராஸ் C கண்டுபிடிச்சிட்டோம். வெட்டு அப்படின்னா இரண்டிலும் பொதுவான உறுப்பு அப்படின்னு அர்த்தம். ரெண்டுலயும் பொதுவா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இதுல பொதுவா 2,0 இருக்கு இதுல. அதே மாதிரி 2,0 ரெண்டாவதுல இருக்கா? இல்ல. அப்ப அது பொதுவான உறுப்பு அல்ல. அப்புறம் அடுத்த உறுப்பு 2,1 இருக்கு, இங்க இருக்கு. கீழே உள்ளதுல இருக்கா? A கிராஸ் C ல இங்க இருக்கு, A கிராஸ் B ல இருக்கு, A கிராஸ் C லயும் இருக்கு. அப்ப இது பொதுவான உறுப்பு, இதை எடுத்து எழுதிக்கணும். அதே மாதிரி 3,0 இங்க இருக்கு, இங்க இருக்கா? இல்ல. அப்ப இதுவும் பொதுவான உறுப்பு அல்ல. 3,1 இங்க இருக்கு, இங்க இருக்கா? இருக்கு. அப்ப 3,1ன்றது பொதுவான உறுப்பு, இதையும் எடுத்து எழுதிக்கணும். அப்ப 2,1 3,1 தான் பொதுவான உறுப்பு. 2,2 மேல உள்ளதுல இருக்காது, 3,2 மேல உள்ளதுல இருக்காது. அப்போ 2 உறுப்பு தான் எடுத்து எழுத முடியும் பொதுவான உறுப்பு அப்படின்னா. 2,1 3,1 எடுத்து எழுதியாச்சு. அப்படின்னா A கிராஸ் B வெட்டு C நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி A கிராஸ் B வெட்டு C ல உள்ள உறுப்பும் A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C ல உள்ள உறுப்பும் சமமான்னு பார்த்தோம்னா, சமன்பாடு 3 இங்க இருக்கு, சமன்பாடு 4 இங்க இருக்கு. கிடைச்ச விட இரண்டும் சமமான்னு பார்த்தோம்னா எல்லா உறுப்பும் ஒண்ணு போல இருக்கு, சமம். அப்போ 3 மற்றும் 4 இருந்து A கிராஸ் B வெட்டு C ஈக்குவல் டு A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C என்பது சரிபார்க்கப்பட்டது. இரண்டும் சமம் அப்படின்றது சரிபார்க்கப்பட்டது.